ஹை ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் 500 தான், நீங்கள் எப்போ நாள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 34, அதாவது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல யூனிட் 2 பார்க்குறீங்க. தி லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் பார்க்கலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, பேர்ஸ் இதெல்லாம் விட்டுருவோம். ஓகே, லிசன் டு த டீச்சர், ரீட் திஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு தாத்தா இருக்கார், ஒரு பையன் இருக்கான், ஒரு பெரிய மனுஷன், யங் பர்சன் இருக்கார். தி யங் மேன் flung the hammer and the chisel to the ground, cried. ஓகேங்களா? அதாவது அந்த ஹேமரை சிசல் தூக்கி போட்டு அழுகுறாராம். ஐ எம் லீவிங் ஃபாதர், ஐ எம் லீவிங் யூ அண்ட் திஸ் ஒர்க், லுக் வாட் இட்ஸ் ப்ராக்டிஸ். அதாவது இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறவர், எனக்கு பிடிக்கல பாருங்கப்பா, நம்ம இதை எந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் பாருங்கள், இனிமேல் இந்த வேலையை செய்ய மாட்டோம், உங்களை விட்டு நான் போகிறேன் அப்படின்றது. He spread out his arms and glanced indifferently at the small congested work room. சரிங்களா? கன்ஜஸ்டட்னா ரொம்ப சின்ன ரூம். ஓகேங்களா? தி ஒயிட் வாஷ்ட் வால்ஸ் வேர் ஸ்டெயின்ட் பை மெனி மான்சூன்ஸ். தி விண்டோ பேர் ஆஃப் கர்டன்ஸ் ஓப்பன் அண்ட் எ டைனி பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. வீடு சாதாரண வீடு. சரிங்களா? ரொம்ப சின்ன வீடு. கன்ஜஸ்டட்னாக்கா 2-3 பேர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பெயிண்ட் அடித்து ரொம்ப மாசமாகிடுச்சு. புரியுதுங்களா? விண்டோலாம் பார்த்தோன்னாக்கா அந்த கர்டன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க், திஸ் இஸ் ஆல் வி ஹேவ். நத்திங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் டசன்ட் பே. இந்தமாதிரி வேலை நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குதுப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு நம்மளுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், ஒரு மண்ணும் இல்லை, ஒரு ப்ரோஜனமும் இல்லை சொல்லிட்டு பையன் வந்து அழுகுறான். தி ஓல்டு மேன் ஸ்டேர்ட் அட் ஹிஸ் சன் இன் சர்ப்ரைஸ். அவங்க அப்பா வந்து அப்படியே சர்ப்ரைஸ்டாக பார்க்குறது, என்ன நம்ம பையனை அப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஆல்தோ ஹிஸ் வாய்ஸ் ட்ரெம்பிள்டு, இட் டிட் நாட் லூஸ் ஹிட்ஸ் யூஷுவல் ஜென்டில்னஸ். இட்ஸ் நாட் ஒன்லி த மனி தட் மேட்டர்ஸ் சன், இட்ஸ் த சர்வீஸ், அவர் சர்வீஸ் டு காட். தம்பி, பணம் மட்டும் முக்கியம் கிடையாதுடா, இது வந்து சர்வீஸ்டா, நம்ம கடவுளுக்கு செய்கிற இதுடா, பண்ணிடாது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஃபாதர், தி யங் மேன் கிரண்டட் இம்பேஷன்ட்லி. டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். நேரம் மாறிடுச்சுப்பா, என்னப்பா எனக்கு புரிஞ்சிக்காமல் இருக்கு சொல்லிட்டு சொல்கிறான். தி ஸ்டோன் கார்வர்ஸ் ஒர்க் ஹேஸ் சேஞ்ச் டு. யூ கேன்ட் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் ஒன்லி. கோயிலுக்காக நீங்கள் சிற்பம் செய்கிறதால வச்சுமே மட்டும் நம்ம வாழ முடியாது. யூ ஹவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் தி அதர்ஸ் இன் அக்ரா. கமான் ஃபாதர், வேக்கப். புரிஞ்சுக்கோங்க, இன்னும் தூங்கிட்டே இருக்காதிங்க, காலம் மாறி போயிடுச்சு. சும்மா வெறும் கோயிலுக்கு மட்டும் இந்தமாரி இதெல்லாம் செலவெல்லாம் செஞ்சுட்டு தான் வேலைக்கு ஆகாது. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய செஞ்சால் தான், இந்த ஆக்ராவில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி செஞ்சால் தான் வேலைக்கு ஆகும். என்ன பண்ணுறீங்க அப்படின்றான். தி லைன்ஸ் அரவுண்ட் த மேன்ஸ் மவுத் டைட்டன்ட். நோ மை சன், திஸ் இஸ் த ஒர்க் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர். இல்லைடா பையா, இல்லைடா தம்பி, இது வந்து நம்ம என்னோடய அப்பா கிட்டே நான் கற்றுக்கிட்டது. அண்ட் ஹி லேர்ன்டு ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எங்கள் அப்பா கிட்டே கற்றுக்கிட்ட தொழில் இது. வி ஹவ் கெப்ட் திஸ் ட்ரெடிஷன் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம இது செஞ்சிட்ருக்குறோம். அண்ட் ஐ ஹோப் யூ வுட் கண்டினியூ அவர் ஒர்க். நான் நம்பினேன் நீ இந்த வேலையெல்லாம் திரும்ப கண்டினியூ செய்வேன்ட்டு. நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். இல்லைப்பா, இதுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்றான். ஐ எம் டைர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் எ பிட்டன்ஸ் ஃபார் த கமிட்டி ஆஃப் தி டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ எம் லீவிங் ஃபாதர். இதுக்கப்புறம் இந்த ஸ்ரீநகரில் இருக்க கோயிலுக்காக நான் செய்கிறத விட போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்றான். தி யங் மேன் மூவ்டு ஆங்க்ரிலி அவுட் ஆஃப் த ரூம், லீவிங் ஹிஸ் ஓல்டு ஃபாதர் க்ரௌச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ ஹாஃப் ஃபினிஷ்ட் மார்பிள் ஸ்டாச்சு. அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு செஞ்சுட்ருக்காங்க, பாதிலே நிற்கிது. அந்த இடத்தோட அவங்க பையன் வந்து விட்டுட்டு போகிறான் கோவத்தோட. ஹி ட்ராப்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் டு ஹிஸ் லேப்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ். சரிங்களா? He began to pray and didn't even hear the hesitant goodbye. His son called out from the door. அதாவது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அப்படியே கீழே போட்டு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணுறாரு. அவங்க பையன் வந்து அந்த குட் பை சொன்ன அது கூட கேட்காம இருக்காரு. His son called out from the door. ஓகேங்களா? குட் பை சொல்லிட்டு போனது கூட கேட்காம இருக்காரு. மாஸ்டர்ஜி called Salim, the servant boy entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Masterji, he asked once more, his voice filled with concern. ஆக்சுவலாக அந்த நேரத்துக்கு ஒரு பையன் வரான், அவன் பேர் சலீமு. வந்து மாஸ்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். திரும்ப மாஸ்டர்ஜின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிட்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. த ஓல்டு மேன் லுக் அப். அந்த ஓல்டு மேன் வந்து மேலே பார்க்குறாரு. ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன். ஹி லுக் டைட். ஹி கால் த பாய் டு கம் க்ளோசர் அண்ட் மோஷன்ட் ஹிம் டு சிட் டவுன். அந்த குட்டி பையன் அந்த சலீமை கூட்டு இங்கே வந்து உட்காருப்பா அப்படின்றாரு. இவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். சலீம், ஹி செட் ஜென்ட்லி, சூன் ஐ வில் பி த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர் ஹியர், ஆல் தி அதர்ஸ் வுட் ஹவ் கான் டு ஆங்க்ரா. அவர் சொல்கிறார், ரொம்ப பொறுமையாக சொல்கிறார். ஓகேங்களா? நான் தான்ப்பா கடைசியாக அந்த சிற்பம் செய்கிறவனாக இருக்க போகிறேன் இந்த ஆக்ராலேயே அப்படின்றாரு. தே ஆர் டர்னிங் அவுட் சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரேஸ் பை த டசன். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? தே ஆர் மேக்கிங் மணி. அவங்களாம் வந்து காசு தான் உருவாக்குறாங்க. பட் தே பிட்ரே அவர் ஸ்கில். நம்மளோட தொழிலுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க.
அவர் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன், அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நம்ம காலங்காலமாக செஞ்சதுக்கெல்லாம் இப்போ இல்லாமல் போகுது. கோபால் ஹேஸ் ஆல்சோ கான், கோபாலும் போயிட்டான். ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் கல்ச்சர் அலோன், இந்த சிலையை கூட நான் தனியாக தான் செஞ்சாகணும். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட், கடவுளோட துணையால் ஐ வில் டூ இட் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் கிட்ட சொல்கிறார். ஐனா யூ வில் மாஸ்டர் ஜி, த பாய் ஆன்சர். உடனே அந்த பையன் சொல்கிறான், மாஸ்டர் ஜி உங்களால் முடியும் அப்படின்றான். யூ வில் மேக் மெனி மோர், இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் நிறைய பண்ணுவீங்க அப்படின்றான் அந்த பையன் மோட்டிவேஷனில். த ஓல்டு மேன் லுக்ட் அட் தி ஆர்ஃபன் பாய் who had come to work for him 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனாதை பையன் ஆர்ஃபன் பாய், ஓகேங்களா, இவர்கிட்ட வேலைக்காக வந்திருக்கான். drenched to the skin, dressed in tatters and he had begged for shelter during monsoon storm. அடித்த மலையில் பிச்சு தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கான், ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கான். அப்போ இவர் இவனுக்கு வேலையை சேர்த்துக்கிட்டாரு. And he had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. இவருக்கு என்னன்னாக்கா எப்படி இந்த பையனும் போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட், ஓகேங்களா. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I will have to finish this work and surely I will. அதாவது சொல்கிறேன், என்னோடய ஸ்ட்ரென்த் இல்லை தான், என்னால் பழைய மாதிரி செய்ய முடியல தான், என்னால் சீசத்துக்கு அடித்து செய்ய முடியல தான், ஆனால் இது வேலையை ரொம்ப அதிகமாக எடுக்கும், நேரம் எடுக்கும், ஆனாலும் ஒரு மன தைரியத்தோடு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வேலை நான் முடிச்சிடுவேன் அப்படின்றது. எஸ் யூ வில், த பாய் ரிப்பீட்டட் ஆஃபரிங் ஹிஸ் மாஸ்டர் த கிளாஸ் ஆஃப் டீ. அந்த டீயை கொடுத்துட்டு உங்களால் முடியும் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், ஓகேங்களா. மாஸ்டர்ஜின்னு சொல்லிட்டு கொடுங்க, ட்ரிங்க் ப்ளீஸ் சாப்பிடுங்க அப்படின்றான். ஐ வில் டூ யூ குட். Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time to prepare dinner. The old man nodded. The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. அதாவது அந்த பையன் நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு 1 hour இல்லை 2 மணி நேரத்தில் வந்துடுறேன், நீங்கள் இருக்குன்றான், டின்னர் சாப்பிட்லான்றேன். சரி ஓகேன்னு தலையாட்டுறாரு. உடனே அப்புறம் ஒரு சிசல் எடுக்கிற, ஹேமர் எடுக்கிற, வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஊரில் வேணால் என்ன வேணால் மாறிட்டு போட்டேன், என்னுடைய தொழில் திரும்பத்தை நான் இன்றைக்கி மாற்றிக்க மாட்டேன், இந்த ட்ரெடிஷன் இன்றைக்கி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வேலை செய்கிறாரு, ஓகேங்களா. ஸோ கன்ஜஸ்டட்னாக்கா ஓவர் க்ரௌடட், கிரண்டட்னாக்கா மீடியல் லோ சவுண்ட், க்ரௌச்சிங்னாக்கா சிட்டிங் ஆன் ஹீல்ஸ், டிட்டர்மினேஷனாக்கா ஃபர்ம்னஸ் டு டு சம்திங். சரிங்களா. செக்ஷன் 2 பார்ப்போமா. என்றைக்குமே ஒரு கதையை அறக்கவே முடிக்க மாட்டாங்க, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. டேஸ் அண்ட் வீக்ஸ் வென்ட் பை. அதனால் பல நாட்கள் பல வாரங்கள் போனதுக்கப்புறம், இட் வாஸ் எ மந்த் சின்ஸ் கோபால் ஹேட் லெஃப்ட். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சான் கோபால் போய். த ஓல்டு மேன் ஒர்க்டு டயர்லெஸ்லி. ஆனால் அந்த வயசான மனுஷன், அந்த மாஸ்டர்ஜி நல்ல வேலை செஞ்சுட்ருக்கார், ரொம்ப டயர்டாக இருந்தாலும் வேலை செஞ்சுட்ருக்கார், ஓகேங்களா. இட் வாஸ் ஆல் தேர் இன் த ஸ்டோன், த ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் ஷோல்டர்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, his soft curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone, he could feel it, he only had to see it free with the chisel. இந்த இமேஜை பார்த்தீங்களா, இந்த அளவு இவ்வளோ அருமையாக செஞ்சிட்ருக்காரா, அது எல்லாத்தையும் ஸ்டெப்பாக என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. He didn't feel hunger, அவர் பசியே தெரில. He didn't feel thirst, அவர் தாகம் கூட இல்லை. He was driven by the strong desire to finish the sculpture in time. அந்த டைமில் முடிக்கணுன்ற அந்த ஒரு மன உறுதி அவர் பசி தெரில, தாகம் தெரில அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கார். It was his biggest piece of work, his best. அது இல்லாமல் இதுதான் இவர்கிட்ட வந்ததில் மிகப்பெரிய வேலையாக, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒர்க்காகவும் இருக்கான். It would also be his last. அது மட்டும் இதுதான் அவருடைய கடைசி வேலைப்பாடாகவும் இருக்க போதான். On and on he worked, his chisel striking the stone again and again. வேலை செஞ்சுன்னே இருக்காராம். பட் தென் கேம் த டே when the old man felt his strength ebb, his shoulders began to ache, his arms felt heavy and his vision blurred. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஷோல்டர் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவரால் தூக்கம் முடியல, கண்ணு பிளர் ஆகிடுச்சு, கண்ணு சரியாக தெரில. ஓவர்கம் வித் ஃபியர் he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. அதுக்கப்புறம் அவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு, எப்படியாச்சும் நான் இந்த வேலையை முடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. மாஸ்டர் ஜி சலீம் said, You haven't touched your food again. Please have some rice and vegetables. மாஸ்டர் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா. யூ ஒன்லி ஹேட் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலைல பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஹாவ் த கர்ட். யூ லைக் கர்ட், ஐ நோ யூ டூ அப்படின்றான், ஓகேங்களா. கர்ட்னாக்க தயிர் சாப்பிடுவீங்க. த ஓல்ட் மேன் லுக்ட் அப், ஹி விஸ்பர்ட், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட். இஃப் கோபால் வாஸ் ஹியர் இட் வுட் பி டிஃப்ரெண்ட். இப்போ கோபால் மட்டும் இங்கே இருந்திருந்தானா இதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும், என்னால் இது முழுசாக முடிக்க முடியுமான்னு தெரில.
He hadn't yet learned to carve the finer details, but in a year or two he would have learned surely. அவனுக்கு இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக தெரில, பட் இருந்தால் ஒரு வருஷம் 2 வருஷம் கூட இருந்தானா இன்னும் நல்லா வேறு லெவலில் பண்ணிருப்பான் அவன். He felt silent. It was the features and the hands that gave him trouble. There was something missing in the figures. That something which can't be taught. அதான் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் ஏதோ ட்ரபிளாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இந்த ஃபிகரில், ஆனால் அது யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. Because it comes from somewhere deep inside you, Salim whispered. From deep inside here, and he pointed to his heart. The old man looked at the boy surprised. He saw him blush and turned his face away. அதாவது இந்த மாதிரி விஷயம் செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளேருந்து செய்கிற விஷயமா இருக்கும், அப்போ தான் நம்மளால் அந்த வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. You are right, Salim, you are right. And then he added with a sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. அதாவது கலையை பற்றி சொல்கிறாருங்க ஃபுல்லாக. இந்த கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசார உருகி செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பார்த்து செய்ய வேண்டிய விஷயம், சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளால் செய்ய முடியாது சொல்கிறாரு. ஓகேங்களா? இல்லைனாக்கா நீயும் இந்த ஆக்ரா விட்டுக்கு போயிட்டு நீயும் இந்த ஃபாரினர்ஸ்க்காக போயிட்டு அந்த ஆஸ்ட்ரெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு கடை சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் ரொம்ப இரும்புறார், ரொம்ப வலியோடு இரும்பிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாரு. ஈட் மாஸ்டர் ஜி ஈட், எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட். மாஸ்டர் தீட்டு சொல்கிறான், சாப்பிடுங்க எல்லாமே சரியாடு அப்படின்றான். ஆஃப்டர் ஹி ஹேட் ஈட்டன், த ஓல்டு மேன் ஒன்ஸ் அகெயின் டுக் அப் ஹிஸ் ஹேமர் அண்ட் சிசல். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹேமர் சிசல் எடுக்கிறாரு, எடுத்து சரி பண்ணுறதுக்கு. ஹி ஒர்க் டில் லேட் இன் த நைட் வரையும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த இயர்லி ஹவர்ஸ் ஆஃப் தி மார்னிங் த சிசல் ஃபெல் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் த ஹேமர் ட்ராப் டு தி கிரவுண்ட். ஹிஸ் ஓல்டு பாடி sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. Hey Ram, he muttered, and sank into a comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in the bedroom, covered by a light cotton blanket. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி காலையில் எழுந்திருக்கிறாரு, அவருடைய கையிலேருந்து எல்லாமே விழுது, புத்துன்னு விழுது, அப்படியே கிருஷ்ணாவோட ஃப்ளூட் மேலே விழுகிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த செகண்டு, இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வேலை செஞ்சு விழுகிறாரு, ஹேராம் சொல்லிட்டு விழுந்துட்டார். அப்புறம் பார்த்தா கண்ணு திறந்து பார்த்தப்ப அவர் வந்து பெட்டில் இருக்கார். செரின்னாக்கா காம், பிளட்னாக்கா பிகம் அன்கிளியர், ப்ளஷ்னாக்கா ஷோ ஷைனஸ். செக்ஷன் 3 காட்டுறாங்க. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. ஆக்சுவலாக ஒரு ரூமில் தானே இருக்கார், ஆனால் ஒர்க் ஷாப்லேருந்து ஏதோ அந்த இது வேலை செய்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீ லிசன்ட், கால் கேட்டு had his ears deceived him? No, he could hear it again. திரும்ப சத்தம் கேட்குது. The strong blow of the hammer on top of the chisel. சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. கோபால் he was back. கோபால் had returned. கோபால் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். He would help him. கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. இங்கேருந்து ஒரு வழியாக அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அப்படி போய் பார்த்தா Gopal, he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, stop the work. ஆக்சுவலாக அங்கே டோர் கிட்ட பண்ணி கோபால்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்னு நினச்ச நேரத்தில் அவருடைய வாய்களை மூடிக்கிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாரி ஆகிட்டார். அப்படியே ஸ்டாப் நிறுத்து வேலையை நிறுத்து அப்படின்றார். பட் he couldn't move. Shock had immobilized him. அந்த ஷாக்கில் அப்படியே அவரால் அசைய கூட முடியல. He stood staring at the back of the young stone carver working at the face of the statue, on the eyebrows, working over a pair of fine eyes. அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்காங்க நம்ம அந்த முக்கியமான இடத்துலலாம். அந்த பையன், அந்த சலீம் பையன் தான் நினைக்கிறேன். But it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. இவரோட சர்வெண்ட் தான் உட்காந்து பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்கானா. The old man watched stunned. அப்படியே ஷாக் ஆகிட்டார், வேறு லெவல் அப்படியே அதிர்ச்சியில் இருக்கார். The first wave of shock, fear and anger paused to give way to a feeling of great relief and happiness. அந்த ஷாக், அந்த பயம், அந்த கோவம் அதெல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு செகண்ட் அவருக்கு ரிலீஃப் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். Hey Ram, the old man whispered. Hey Ram, and tottered over to the boy, dropping his hand on his shoulder. He said softly, Salim. அப்படியே கிட்டக்க போயிட்டு பொறுமையாக அவன் சொல்லிட்டு தட்டி சலீமே அப்படின்றாரு. The startled boy turned and looked up at his master. He rose to his feet clumsily and a hammer chisel still in hand. அவன் அப்படியே பொறுமையாக ஒரு மாஸ்டர் ஜிட்ட போகிறான். சலீம், த ஓல்டு மேன் searched for words. I only wanted to help, whispered the boy. பையன் சொல்கிறான், அவங்க ஹெல்ப் பண்ண தான் நினச்சா சொல்லிட்டு பயந்துட்டு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இன்னும் நம்ம போய் செஞ்சிடுமா அப்படின்ட்டு.
ஐ வில் லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர்ஜி. நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்கிறேன் அப்படின்றான். ஐ ஹவ் ப்ராக்டிஸ் சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years இந்த குவாரி. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் குவாரியில் இது வந்து நான் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியாமா நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பார்த்து. ப்ளீஸ் டெல் மீ ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்டட் டு பிகம் எ ஸ்கல்ப்டர் லைக் யூ எட் ஐ ஃபாக் த ஃபீலிங். என்றைக்கு நான் உங்களை பார்த்தனோ உங்களை மாரி நான் வந்து ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் இட் ப்ரூவ் டூ ஸ்ட்ராங். ஐ நோ தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் ஐ வுட் லைக் டு டூ மோர். தெர் இஸ் நத்திங் இன் லைஃப் தட் ஐ குட் டூ பெட்டர். ஐ வாண்ட் டு பிகம் ஏ ஸ்டோன் கேர்வர். வில் யூ ப்ளீஸ் டீச் மீ மாஸ்டர்ஜி. அவனோட ஆசை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு உங்களை மாரி தான் ஆகணும், எனக்கு இந்த மாரி தான் ஆசையாக இருக்குது, உங்களை மாரி நீங்கள் எனக்கு சொல்லித் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். The old man pulled the boy's head against his shoulder and whispered, there is nothing I can teach you, my son, beta. Go ahead, you have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers. நான் அவனுக்கு என்ன எது சொல்லி தரதுக்கு எதுவுமே இல்லை. அதை கட்டி பிடிச்சி தழுவி, நீ எல்லாமே கற்றுட்ருக்க, இனிமேல் உன் கையில் தான் இருக்குது, உன் மனசில் தான் இருக்குது, இந்த கண்ட்ரிலேயே நீ தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆளாக இருக்க போகிற, மிகப்பெரிய சிற்பி ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ரன் ஸ்ரீவாஸ்தவ் அப்படின்றவர். இஸ் அன் இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஒரிஜின் சம்மந்தப்பட்டவர் இவர். ஓகேங்களா. ஷீ இஸ் எ மல்டிஃபேஸ்டட் artist, a writer, a sculptor and an illustrator. As a writer she has written over 25 books for children of all ages. Very good. 25 book எழுதிருக்காங்களா. Stumble naka lost balance, immobilized naka stopped from moving, tottered over naka moved unsteadily way, startled naka surprised. இது வேற சம் முக்கியமாக இருக்கான்னு பார்ப்போமா. லாங்குவேஜ் செக்மெண்ட் பாருங்க. Do you see a red car outside? See something that you do naturally without thinking. ஓகேங்களா. Look at the blue bird in the tree. Lookன்றது make an effort to see something. I don't have time to watch TV show. Watchனாக்க something you look at for a period of time. ஸோ சீன்றதே நேச்சுரலாக பார்க்குற விஷயம். லுக்குனாக்க ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறது. வாட்ச்னாக்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு விஷயத்தை பார்க்குறது. சி, லுக், வாட்ச் மூணுத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு யூஸ் ஆகும். The dog chews the shoe. The shoe is chewed by the dog. My mom has made a cake. ஓகே, இதெல்லாம் கிராமர் தான், எல்லாம் கொடுத்துருவாங்க. In the active voice, the subject performs action. In the passive voice, the subject receives the action. ஓகேங்களா. The dog chews the shoe. ஓகேங்களா. இங்கே பாரு, the shoe is chewed by the dog. My mom has made a cake. A cake has been made by my mom. The cat is chasing the rat. The rat is being chased by the cat. சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாண்டரிங் சிங்கர்ஸ் பற்றி பார்ப்போம். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.